வணக்கம் நேயர்களே! மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் உங்களுக்கே தெரியும் பொங்கல் வீக்கெண்ட், சங்கராந்தி வீக்கெண்ட் நெறைய படங்கள் தமிழ்ல ஆக்சுவலா தமிழ்ல ஜனநாயகனும், பராசக்தியும் வர வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களால ஜனநாயகன் வரல உங்களுக்கே தெரியும். பராசக்தி ஆல்மோஸ்ட் வராத மாரி தான் இருந்தது. பட் லாஸ்ட் மினிட்ல சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க ரிவைஸ் கமிட்டி மூலியமா. ஸோ அதுவும் இல்லாம அண்ட் தெலுங்குல பார்த்தீங்கன்னா, ராஜா சாப், சிரஞ்சீவி படம், ரவிதேஜா படம் இந்த படங்கள்லாம் இப்போ வரிசையா வரப்போகுது. ஆஃப்டர் 12க்கு மேல. இப்போதைக்கு ராஜா சாப் மட்டும் வந்திருக்கு. அ அதோட ரிவ்யூ நீங்க பார்த்தீங்க. எவ்வளோ மோசமா இருந்ததுன்னு சொல்லிட்டு. கிரிஞ்சான ஒரு ஃபீஸ்ட் அது அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மண்டேலேருந்து ராஜா சாப் இது நம்ம சிரஞ்சீவி படம் வருது. ரவிதேஜா படம் வருது. அது இல்லாம வந்து நவீன் பொலிசெட்டி, ஷெவானந்த் இவங்க படம்லாம் தெலுங்குல மட்டும் கிட்டத்தட்ட 5, 6 படங்கள் வருது. தமிழ்ல எதனால வந்து அதிக படங்கள் இல்லன்னா, ஜனநாயகன் வர ஒரே ஒரு காரணத்தால மட்டும் தான் வந்து தமிழ்ல அதிக படங்கள் இல்லாம இருந்தது. பட் இப்போ ரீசென்ட்டா ஆஃப்டர் ஜனநாயகன் போஸ்ட்போன் பண்ணதுக்கப்புறம் இப்போ கம்மிங் இப்போ ஒரு லைன்ல இப்போ இருக்கு. என்னென்னன்னா, தலைவர் தம்பி தலைமையில்னு சொல்லிட்டு ஜீவாவோட படம் ப்ரீபோன் ஆயிருக்கு. 30த் ரிலீஸ் ஆக வேண்டியது ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. தென் திரௌபதி 2 அது ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. 1 வீக் பிஃபோரா ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. தென் சர்வசுந்தரம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் வந்தா நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். நல்ல ஒரு சந்தானம் ஃபேன்ஸ்க்கு. அ ரொம்ப நாளா வந்து அந்த படம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. இந்த டைம்ல வந்தா கரெக்ட்டா இருக்கும்னு தான் தோணுது. இன்னொன்னு வாத்தியார் ரிலீஸ்ன்னு போட்டிருக்காரு ப்ரொடியூசர் ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா. பட் அது அன்னைக்கு தான் தெரியும். ரிலீஸ் அன்னைக்கு தான் யாராவது வந்து கட்டைய போடுவாங்களா, கட்டைய போட மாட்டாங்களான்னு தெரியும். பார்க்கலாம். ஸோ இந்த படங்கள்லாம் இப்போ லைனப்ல இருக்கு. ஹாட்ஸ்பாட் கூட இருக்குன்னு சொல்றாங்க. பட் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ பார்க்கலாம். இதில நான் வந்து இன்னைக்கு பராசக்தி பார்த்தேன். பராசக்தி எப்படி இருந்ததுங்க? அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சவுத் இண்டியன் தமிழ்நாடு எஸ்பெஷலி தமிழ் பாய்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். ஒவ்வொரு தமிழ் மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு அற்புதமான கதை, காவியம் இல்ல ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு ரியல் ஸ்டோரிய வந்து பேஸ் பண்ணி இப்படி ஒரு படம் வந்து நமக்கு வந்து கமர்ஷியலா கொடுக்க முடியுமானா, அது முடியும்னு சொல்லி சுதா கங்கரா வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்த பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அதாவது எப்படின்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 1965ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். அந்த ரியல் இன்சிடென்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஸோ பட் ஆனா ஆஸ் பர் அஃபிஷியல் ரெக்கார்ட்ல வந்து 6 பேர் தான் வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. பட் மோர் தென் 200 மெம்பர்ஸ் ஒரு வில்லேஜே வந்து அடிச்சு நொறுக்கி, சாவடிச்சு அவங்க வந்து விஷயங்கள் நிறையா அது வந்து ரொம்ப டெப்த்தா போகும். ஸோ இந்த படம் உங்களுக்கு தெரியும். இந்த படம் எத பத்தி இந்த இந்த படத்தோட கருத்து, இந்த படத்தோட கதை சொல்ல வந்த விதம் வந்து என்னன்னா, உங்களுக்கே தெரியும். அ ஹிந்தி இம்போஸ் தான். அந்த ஹிந்திய வந்து திணிக்கிறத வந்து தமிழ்நாடோ நான் நினச்சேன் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இது வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு. தமிழ் பத்தி தான் வந்து எடுக்குறாங்கன்னு பார்த்தா, அங்க தான் ஒரு நல்ல பிரில்லியன்ட்டான மூவ்ன்னு இல்ல. அ அந்த டைம்ல வந்து நாட் ஒன்லி தமிழ்நாடு. எய்தர் ஆந்திர பிரதேசா இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலமும் வந்து இந்த ஹிந்தி இம்போஸ் வந்து எதிர்த்திருக்காங்க. குரலும் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 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 பேரணிய திரண்டு அவங்க ஒரு இதா பண்ணி இந்திரா காந்திக்கு வந்து ஒரு ஒரு கோரி குடுக்குற மாரி தான் ஒரு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸும் அந்த அந்த காட்சி அமைப்புகள்லாம். ஸோ இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஆனா என்ன சொல்றதுன்னா, மக்களாக நாம்ப மீன்ஸ் இப்ப நான் வந்து 87 பார்ன். அ லைக் 1980s பார்ன்னு வச்சுக்கங்களேன். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த பழைய விஷயங்கள் தெரியாதுல்ல. பட் இந்த மாரி படங்கள் பார்க்குறப்ப, ஒரு ஹிஸ்டரிய வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்குறப்ப, கண்டிப்பா நமக்கு வந்து அது புரியும். அதுல இன்னொரு கிளவரான விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த படம் கொஞ்சம் பிசு தட்டினாலும் நான் முன்னாடியே போட்டு சொன்னேன். கொஞ்சம் பிசு தட்டினாலும், இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி போயிருக்கும். கண்டிப்பா படம் பார்க்குற நமக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அதில தான் வந்து சுதா கொங்கரா வந்து ஒரு ஸ்ரீலீலா மாரி ஒரு கேரக்டர் வச்சு, அவங்களுக்கு அதில ஒரு லவ் சிவகார்த்திகேயன் அவங்களுக்குள்ள ஒரு லவ், அது ஒரு காதல் போர்ஷன்ஸ், ஒரு சாங்ஸு, ஜிவி பிரகாஷோட ஒரு ரொம்ப அ ஸ்ட்ராங்கான ஒரு பிஜிஎம்மா இருக்கட்டும். ரொம்ப ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு ஒரு என்ன சொல்றது? அவரோட பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேக் போன்னா அது வந்து என்ன சொல்றது? கண்டிப்பா. அவர் இல்லன்னா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, கிட்டத்தட்ட 2 ஹவர் 50 மினிட்ஸ் மூவி. அது வந்து கரெக்ட்டா ஒரு 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 வேவ் லென்த்ல கொண்டு போனது ஜி பிரகாஷோட மியூசிக் தான். நடுவுல சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. இது வந்து ஜி பிரகாஷ் வந்து 100வது மூவிங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவரோட கரியர் பெஸ்ட் மூவியா வந்து அமரன் இருந்தது. இப்போ கண்டிப்பா நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். நம்ம இந்த பராசக்தி தான் இவரோட கெரியர் பெஸ்ட் மூவியா இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம வந்து இந்த படத்த வந்து சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வெரி வெரி காஸ்ட்லி மிஸ்ஸு. அவர் ஏன் மிஸ் பண்ணாருன்னா, அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருந்தது. ஏன்னா, இந்த படம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில தான் வந்து அவர் வந்து அந்த மகாவீர் கர்ணா அண்ட் ஒரு சில ஒரு 2, 3 ஹிந்தி மூவிஸ் வந்து அ படம் பண்ண வேண்டியதா இருந்தது. ப்ராஜெக்ட் லைனப் வச்சிருந்தாரு. ஸோ இப்போ இந்த படம் பண்ணணும்னா, அகைன் நம்ம ஃபேமிலி ஆல்ரெடி மும்பைல தான் இருக்கு. தென் இது கரெக்ட்டா
நம்மளோட அந்த கொள்கைக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சி தான் அவர் பாதியிலே ஒதுங்கிட்டாரு. ஆனால் நல்ல விஷயம். சி இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை கண்டிப்பாக ஹிட் அடிக்கும்னு தெரிஞ்சும் பட் இருந்தாலும் நம்ம கொள்கைக்கு ஒத்து வரல. அது வந்து பின்னாடி ஃபியூச்சரில் வந்து இது எனக்கு பிரச்சனையாகும்னு நினச்சி அவர் ஒதுங்கினது நல்ல விஷயம் தான். அவர் இதுக்கப்புறம் வந்து வேறு படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்து அவரோட கெரியரை வந்து பூஸ்ட் பண்ணிக்க வர வேறு விஷயம் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் இது ஒரு காஸ்ட் மிஸ் தான் அவருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்ரீலேலா பற்றி கண்டிப்பாக சொல்லி அவங்க இது வந்து அவங்களோட டெபியூ தமிழ் மூவி. கிட்டத்தட்ட அவங்க வந்து தெலுங்கில் எத்தனை படம் பண்ணான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நான் அவங்கள ஒரு 5-6 படத்தில் பார்த்துருக்கேன். பட் என்ன தான் 5-6 படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் மாதிரி எந்த படமே அவங்க வராது. மற்ற எல்லா படத்துலையும் வந்து அவங்க வந்து ஒரு 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 கவர்ச்சிக்கும் கிளாமருக்கும் ஏன் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரோல் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ரோல் அவங்களுக்கு இப்போவும் இல்லை எப்பவும் கிடைக்காது. மேபி கிடைச்சா நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து சாய் பல்லவி வந்து அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ரோல்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு இந்த படம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப அவங்க தான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இன்னொன்று அவங்களுக்கு ஆப்டாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் ஆப்டாகவும் இருந்தது. இந்த படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் உண்மையாக சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் அவங்களோட அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், தமிழ் உச்சரிப்பு எப்படி டப்பி தான் பேசுவாங்க, பட் அந்த வாய்ஸ் எவ்வளோ இருக்கட்டும், எல்லாமே சிங்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் ஒன்று தான் வந்து ஒருத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க ஜெயம் ரவி வந்து இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு, ஆகா ஓகன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ பர்சனலாக எனக்கு அது ஒட்டுலைங்க. அவரோட அந்த ரைட்டிங் அந்த ஜெயம் ரவியோட கேரக்டர் ஆர்ச்சாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அந்த ஒரு கிரே ஷேடு வந்து அவருக்கு செட் ஆகலைன்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அவர் ஜெயம் ரவி தான் இந்த படத்துக்கு கரெக்டான வில்லன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன சொல்லுங்கள். அண்ட் சுதாகரை பற்றி திருப்பி நான் சொல்லி ஆகணும். ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏல் ஸ்டோரியை திரைக்கதையாக மாற்றி அமைச்சு அதுக்கு நடுவில் லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை இது வந்து இந்த படத்தில் எனக்கு முக்கியமான விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இலைமறை காய்வாக வந்து காட்டுறது டேரெக்டாக பளிச்சுன்னு இந்த நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும் இது வந்து யாருக்கு சொல்கிறாங்க, எந்த கட்சி எந்த பார்ட்டியை பேஸ் பண்ணி இவங்க வந்து குறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக இருக்குது. நகரசா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், எல்லாருமே பர்ஃபெக்டாக கிளியர் கட்டாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது அதான். அண்டு இன்னொரு விஷயம், ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரவல் கிளைமேக்ஸ் இந்த 3 விஷயமே பர்ஃபெக்டாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து படம் வந்து இனிமே மக்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், ப்ரீ இன்டர்வலாக இருக்கட்டும், இன்டர்வல் அந்த பிளாக்காக இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே பேங்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்காம. அண்டு ஒன் மோர் விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். நம்ம இவ்வளோ மஸ்ட் வாட்ச் மூவி அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தால் கூட ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் எப்படின்னா படமே பார்க்கல, ஆனால் படம் பார்க்காமையே வந்து அவங்க வந்து இந்த படம் வந்து ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் ரிவ்யூஸ்க்கு வந்து ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் இல்லை, மன்னிக்கணும் இதெல்லாம் இந்த விஷயத்தை இங்கே பதிவிடுறதுக்கு மன்னிக்கணும். பட் ஆனால் இதெல்லாம் நான் வந்து இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு என்னோட நண்பர்கள் குழுவில் வந்து ஒரு குரூப்பில் வந்து இருந்தப்போ இன்றைக்கி நான் அதை பர்சனலாக ஃபேஸ் பண்ணேன். அவங்க ஒருத்தர் வந்து மெசேஜ் போடுறாரு, எனக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படம் வந்து எப்படி எக்கேட் போகலாம் பரவாயில்ல, இன்னொன்று வந்து இந்த படம் வந்து நாங்கள் வந்து திட்டமிட்டே வந்து ஃபேக் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன் இப்படி நினைக்கிறாங்க எனக்கு புரியுது. விஜய் மேலே அவ்வளோ அன்பு அவ்வளோ பற்று இருக்குது, இது பற்று இருக்குன்னா நீங்கள் இப்படி பண்ணவே கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்படி பண்ணுறத உங்கள் விஜயே வந்து என்கரேஜ் பண்ண மாட்டார். எனக்கு புரியுது, உங்களோட வருத்தங்கள் புரியுது. மேபி இது வந்து பரசக்தியோட அந்த டிஎம்கே பார்ட்டினால தான் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நினச்சிருக்கீங்க. பட் இதுக்கு அழுத்து கொடுக்குறது வேற ஒருத்தர். பட் ஸ்டில் டிஎம்கே கொடுத்தாலும் இருந்தால் கூட ஒரு படம் ஒரு கலை, அது வந்து ஒரு கலைங்க, ஒரு படங்க. அந்த படத்தை நீங்கள் பார்க்காமையே கொள்ளாமையே நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபேக் ரிவ்யூ கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ராஜா சாப் நான் பார்த்தேன். நான் படம் பார்க்காம ஒன்றும் வந்து என்னோட படம் மொக்க வேஸ்ட்னு சொல்லி படம் பார்த்துட்டு தான் நான் வந்து ரிவ்யூ கொடுத்தேன். உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு திராணி இருந்தால் நீ படம் பாரு. இல்லையா படம் பார்க்க தெரியலையா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதில் எந்த நான் ஒரு கைண்ட் ஆஃப் விஜய் ஃபேன்ஸ் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன தெரியுங்களா, அவர் படம் ரிலீஸ் ஆகலை, ஸோ எங்களுக்கு இது இந்த பொங்கல் கிடையாது, இந்த படம் இல்லை, பரசக்தியாக இருக்கட்டும் வேறு எந்த படமாக இருந்தால் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேங்க, சல்யூட் பண்ணுறேன். அவங்களோட விஜயோட ஃபேனுக்கு அவ்வளோ ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காங்க அவங்க யார் என்னன்ட்டு. ஸோ அந்த விஷயத்தில் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த சும்மா சல்லித்தனமாக நான் வந்து படம் பார்க்கலன்னா கூட நான் வந்து ஃபேக் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுவேன், படத்தை ஃப்ளாப் பண்ண வைப்பேன், இன்னொரு படத்தை
அப்படிங்கிறது என்ன விதமான மென்டாலிட்டி எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வாங்க கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. நான் பார்க்குறேன், அதை என்னன்னு பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஜென்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கம்பல்சரி இந்த படம் பார்க்கணும். மேபி இந்த படம் அந்த டைமிங் கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது இன்னும் இன்கேஸ் ஃபாலோ வந்திருந்ததுன்னா இதோட அந்த மெசேஜ் ஆஃப் இந்த படத்தோட மெசேஜ் இன்னும் நல்லாயிருக்கும், வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த ஜனநாயக இஷ்யூனால இதை வந்து நிறைய பேர் முடக்க ட்ரை பண்ணாங்க இந்த படத்தை. அது இல்லாமல் இது வந்து டிஎம்கே பார்ட்டி தான் பேஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த படத்தை ஒரு முடக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே பார்க்கணும். ஏன்னா இது வந்து நாட் ஒன்லி வந்து தமிழ் பற்று தமிழ் ஆளுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதுலேயே வந்து ஆந்திரா பேஸ்லையும், கர்நாடகா பேஸ்லையும், கேரளா பேஸ்லையும் அவங்களாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் கஷ்டப்பட்டாங்க விஷயம் காட்டியிருக்காங்க. அங்கே தான் டைரக்டர் நிற்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், முக்கியமான விஷயம். இந்த படத்தோட உயிர் நாடி, இந்த படத்தோட ஒன் லைன் சிம்பிளாக சொல்லப்போனால் எல்லாரும் நினச்சிருக்கேன் ஹிந்தி எதிர்ப்புன்னு. ஆஸ் அ ஃபேக்டாக பார்த்தா இந்த படமாக இருக்கட்டும், எதிர் நாங்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், இது எனக்கும் ஹிந்தி தெரியும். இந்த படத்தில் வந்து ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையை சொல்லப்போனால் யாருமே வந்து ஹிந்தி எதிர்க்கலை. எங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து எதிர்ப்பு கிடையாது. நீங்கள் எங்களுக்கு திணிக்கிறீங்க, அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறோம். இது தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், மராத்தியாக இருக்கட்டும், பெங்காலியாக இருக்கட்டும், அதர் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், அவங்க யாருமே ஹிந்தி எதிர்க்கிறோன்னு சொல்லவே இல்லை. ஹிந்தி மக்களை பார்த்தா நாங்கள் அரவணைக்க ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா? நானும் சரி, இந்த படம் எடுத்தவங்களும் சரி, அரல்ஸ் பொதுவாகவே இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு சீன் வரும். நம்ம இவர் இருப்பார், நம்ம ஒரு பேர் எனக்கு மறந்துச்சு, நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா வருவார். அவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவார். அப்போன்னு சொல்லுவாங்க, ஃபுட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபுட் இவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறப்ப, இதுதாங்க நம்ம இந்தியாவும். ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருப்போம். நாங்கள்லாம் ஒன்றுபட்டு தான் இருக்கோம், யூனிட்டியாக தான் இருக்கோம். நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறது, எங்களை வந்து திணிக்க பார்க்குறீங்க, எங்களை வந்து எதிர்க்க பார்க்குறீங்க. எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையுமே இல்லை, நாங்கள் யூனிட்டியாக இருக்கோம். ஒரு மொழி மூலியமாக எங்களுக்கு வந்து பிரிவினையை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவார். ரொம்ப அற்புதமான ஒரு சீன், ரொம்ப பர்ஃபெக்டான சீன். அந்த ஒரு சீன் போதும். அதுவாக இருக்கட்டும், படத்தோட இன்ட்ரடக்ஷனில் ஒரு சீன் வரும். ஒரு ரயிலில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து எரிப்பார். அப்போ வந்து ஒரு ஒரு மரவாடி ஃபேமிலிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு ஹிந்திக்காரங்க ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து குழந்தைங்களாம் அழுவாரப்ப சிவகார்த்திகேயன் சொல்லுவார், நான் வந்து உங்களை எதிர்க்கிறதில்ல, நான் உங்களை எதிர்க்கல, உங்களை கொல்ல மாட்டேன், நீங்களும் எங்களுக்கெல்லாம் ஒன்று தான், நான் உங்களை காப்பாற்றுறேன். எங்களுக்கு வந்து உங்கள் மொழியை நீங்கள் எங்களுக்கு திணிக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி நாங்களும் வந்து எங்களுக்கு ஹிந்தி பிடிக்கும், ஹிந்தி எங்களுக்கு பேச தெரியும், நாங்கள் பேச ட்ரை பண்ணுறோம், இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த படம் நிறைய எக்கச்சக்கமான பொலிட்டிக்ஸ் பேசியிருக்கு. பொலிட்டிக்கல் பேசினா அந்த லாங்குவேஜ், மொழி அரசியல் நிறைய பேசியிருக்கு. ஜென்சி, இந்த கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி பேசிகிட்டே போகலாம். எனக்கு மொழிப்பற்று இல்லைன்னு இல்லை, எனக்கு மொழிப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் எனக்கும் ஹிந்தி தெரியும், मुझे भी हिंदी मालूम है, हिंदी समझ आते, सब मालूम है. பட் ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட் மை லாங்குவேஜ். அண்ட் அந்த திணிக்கிறதுங்கிறதா எனக்கும் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஓகேங்களா? நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், படிச்சுக்கிட்டேன், புரிஞ்சுப்பேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் இந்த திணிக்கிற விஷயம் எனக்கும் அந்த ஒரு உடன்பாடு இருக்குது. மற்றபடி நான் என்னோடய ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் ஜனநாயகன் விஜயோட ஃபேன்ஸ், உங்கள் ஹீரோக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, வேணாம்னு சொல்ல. ஆனால் உங்கள் ஹீரோக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிற பேரில் அடுத்த ஒரு படத்தையோ இதையோ வந்து இழிவாக பேசாதீங்க, படத்தை பார்க்காம. அது வந்து உங்கள் ஹீரோவுக்கு நீங்களே பண்ணுற ஒரு இழுக்கு, ஒரு பெரிய அவமானம் உங்களோட ஹீரோக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வணக்கம்.